Hi, hello, welcome guys. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? நாம GoPro Hero 11க்கு வாட்டர்ப்ரூஃபிங் கேஸ் வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு இதோட அன்பாக்சிங் வீடியோல நான் சொல்லிருப்பேன். சோ அத தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம வாங்கி இருக்கோம். அந்த வாட்டர்ப்ரூஃபிங் கேஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம GoProக்கு நம்ம என்னதான் அக்சஸரீஸ் வாங்குனாலும் கண்டிப்பா வாட்டர்ப்ரூஃபிங் கேஸ் நம்ம கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். என்னதான் இது வாட்டர்ப்ரூஃப் அப்படி இப்படினாலும் வாட்டர்ப்ரூஃபிங் கேஸ் கண்டிப்பா தேவைப்படும். அது எதனால அப்படிங்கறத நான் வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். இப்போதைக்கு அந்த வாட்டர்ப்ரூஃபிங் கேஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம அதை அன்பாக்சிங் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம அது கூட இன்னும் ஒரு சில அக்சஸரீஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கிச்சா ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ். இது வந்து கேஸ்ன்னு நினைக்காதீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பவுச், அதாவது இந்த அக்சஸரீஸ்லாம் எல்லாம் ஒட்டுக்கா வைக்கிறதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவுச்சுமே நல்லா இருக்கு. இப்போ இந்த பவுச்சை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்லேருந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இது அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா GoPro 9 and 10 அப்படி இருக்கு. ஸோ 9 and 10 அப்படின்னா அது 11க்கும் செட் ஆகும். ஸோ அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இதுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படி ஒரு டஸ்ட் அப்சார்பர், அதுக்கப்புறம் 2 வைப்ஸ் இருக்குது, லென்ஸுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும், ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு ப்ரொடெக்டரும், பேக் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும். ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் வந்துட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். சிலிக்கான் பவுச். ஸோ இது எதுக்கு GoProவை நம்ம டேரெக்டாக இப்படி வைக்கும் போது இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் வரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா GoProவோட அவுட்ரு பாடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் பவுச் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி யூஸ் ஆகாது, ஏன்னா நம்ம பவுச்சை போட்டுட்டு ஒவ்வொரு வாட்டியும் கழட்டிட்டு நம்ம சார்ஜ் போடுறதுக்கு, ஏன்னா நம்ம இந்த டோரை கழட்டி சார்ஜ் போடுறதுக்கே நம்ம ரொம்ப சலிச்சுக்கிறோம். இந்த சிலிக்கான் பவுச்சை வேறு போட்டுக்கிட்டு இந்த பவுச்சை கழட்டிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறது, பேட்டரி மாற்றுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பு தான். அதே போல் இதை போட்டிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ்லாம் நம்மளால் போட முடியாது. நம்ம டேரெக்டாக GoProவை எடுத்து டேரெக்டாக அதில் போட்டால் தான் போட முடியும். ஸோ அதனால் இது வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது. பட் இருந்தாலும் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை போட்டு பார்ப்போம். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். 1 hour later. ஸோ கைஸ், இந்த பவுச் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே போயிடுச்சு. கீழே வந்துட்டு இந்த ஃப்ளிப் லாக் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளிப் லாக் இருக்கிறனால டேரெக்டாக நம்ம ட்ரைபாடோட அட்டாச் பண்ணிக்க முடியும். இது கூட ஒரு லென்ஸ் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் லென்ஸையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஸ்க்ரீனும் பேக் ஸ்க்ரீன் மட்டும்தான் தெரியுது, மற்ற எல்லாம் கவரில் இருக்குது. பைக் ரைட் பண்ணுறப்ப இல்லை சிம்பிளாக நம்ம ஏதோ ரோட்டில் வீடியோஸ் எடுக்கிறப்ப அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே ஆகாது. ஸோ சிலிக்கான் பவுச்சஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பவுச் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த ரோப்பை நம்ம இதுக்குள்ளே விட்டு இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இது லாக் ஆயிடும். கேமராவை இப்படியும் பிடிச்சிக்கலாம். சப்போஸ் GoPro மிஸ் ஆனிச்சு அப்படின்னா கூட நம்ம கையில் தான் நிற்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோப், சேஃப்டி ரோப். அதாவது GoProன்னு இல்லை, கேமரா, மொபைல் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ரோப் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த டைமில் தட்டி விடுவோம், கீழே விடுவோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இது அந்த வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ். இது வந்து பார்க்கவே நல்லா இருக்கு, நல்லா நீட்டாக இருக்கு. இது வந்துட்டு என்ன பிராண்ட் அப்படி, இது மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா அடோஃபைசிஸில் நம்ம வாங்கினது. நம்ம ஒரிஜினல் GoProவில் மட்டும் நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் வாங்கினோம் 6500 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1800 ரூபா தான் மொத்த கிட்டுமே சேர்த்து. ஆனால் GoPro வெறும் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் மட்டும் 6000 ரூபா இந்த ரேஞ்சில் வந்துடும். பட் என்னதான் இருந்தாலும் அதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். இதோட பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமாக தான் இருக்குது. கேஸ் நல்லா இருக்கு, பட் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமாக இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக ஆழமாக போய் நம்ம எடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு இந்த அடோஃபைசிஸ் வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு ஃபோல்டபுள் லாக் மாதிரி இருக்குது. ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் இது வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கடுத்தது இந்த GoProவை நம்ம அப்படியே இதுக்குள்ளார இப்படி இன்சர்ட் பண்ணி நம்ம இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், GoPro உள்ள லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம், தண்ணிக்குள்ளார போட்டு பார்ப்போம் இது எந்த அளவுக்கு இது தாங்குது அப்படிங்கிறது. ஸோ
நம்ம வந்து ரொம்ப டீப்பாலாம் போடல, ஒரு குட்டி பேரலில் நம்ம போட்டு பார்ப்போம் தண்ணி எந்த அளவுக்கு இது உள்ளே போகாமல் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்ட்ராப்பு, செஸ்ட் ஸ்ட்ராப்பு, இல்லைனா ஹேண்ட் ஸ்ட்ராப்பு இதிலலாம் யூஸ் பண்ண முடியும். நம்ம இந்த மவுண்ட்டை கழட்டிட்டு மோனோபாட்டில் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே மோடுக்கும் ஒரு பட்டன் இருக்குது, அதுக்கு அடுத்தது இங்கே டைரெக்டாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் பட்டன் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பட்டன் வந்து செம்ம டைட்டாக இருக்குது, ஏன்னா வந்து ஸ்ப்ரிங் இருக்கிறனால ஸ்க்ரீன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கேஸை வச்சு நம்ம வீடியோ பண்ண முடியும். இப்போ நம்ம இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்கு, அதே போல் அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபில்டர்ஸும். இது வந்துட்டு நம்ம ப்ரொஃபஷனலாக வாங்கணும் அப்படின்னா 8000 ரூபா கிட்ட வரும். 3 ஃபில்டர்ஸும் ஸ்னார்க்கல், அப்புறம் மெஜெண்டா, அப்புறம் ரெட் அப்படின்னு சொல்லி 3 இதில் சொல்லுவாங்க. இது வந்து வெறும் பிளாஸ்டிக் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மெஜெண்டா லென்ஸ், அதுக்கு அடுத்தது லைட் ரெட், அப்புறம் ரெட். இன்னைக்கு நம்ம இதில் போட்டு பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இடத்துக்கு போயிட்டு ஃபில்டர்ஸ் எப்படி இருக்குது, எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேரெக்டாக GoPro யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலான்னு தான் இருந்தேன். பட் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போக முடியல என்னால். இதை வந்துட்டு நான் தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது நான் என்னென்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அந்தந்த டைமில் அப்படிங்கிறத நான் அப்பப்போ சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன அப்படிங்கிறது. இதை வந்துட்டு இதில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டார்க் ரெட் ஃபில்டரை நம்ம ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பிரித்தோம் அப்படின்னா இப்படி தான் ரெட் கலர் இருக்கும். இது வந்து டார்க் ரெட்டு. ஸோ கைஸ் தெரியுதா, அதில் தெரியலனாலும் நான் இப்படி வச்சு உங்களுக்கு காட்டுறேன் டாப் ஆங்கிள் வீடியோஸில். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஒன்று டார்க் ரெட், இன்னொன்று லைட் ரெட், இன்னொன்று மெஜெண்டா கலர். நான் எக்ஸாம்பிளுக்கு இதை ஒன்று மட்டும் எப்படி போட்டு காட்டுறது அப்படிங்கிறத காட்டுறேன். டேரெக்டாக வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் மேலே வச்சு தான் நம்ம இதை போட முடியும், டேரெக்டாக நம்ம லென்ஸ் மேலே போட முடியாது. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு லாக் பண்ணியாச்சு. இந்த லென்ஸ் வந்து தவறி போய் விழுகக்கூடாது அப்படின்னும் வந்து ரோப் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயாச்சும் ஏதோ ஒரு இடத்துல நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது கூட ஒரு சில ஃபில்டர்ஸ், ஒரு சிலிக்கான் பவுச்சஸ், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கிளாஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்சசரிஸ் கிட்டில் இதெல்லாம் தான் இருக்குது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு பவுச் இருக்குது. இந்த பவுச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பவுச் தான். ஸோ அதனால் இந்த பவுச்சுமே நல்லா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் அக்சசரிஸில் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அன்பாக்சிங் பண்ணி காட்டிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பாய்.